தகரன்னவே அண்டவையார் தண்டன் சல்லினாமே ராட்ட ஏக மத்திய தியாகண்ட எங்கள்ட பாதுகாப்பு அமைச்சரும் இருக்கிறார் ஒரியா அவர் வளமையாக ஹெட்செட் போடுறதுல ஹெல்மெட் தான் போட்டு கொண்டிருக்கவர் ஆவே அவருக்கு அது விளங்காத பாவம் இங்கே பார்த்து கொண்டிருக்கார் என்றால் ව්‍යාපාරික ස්ථාන ගත්තාම අපි දැක්ක කර්මාන්ත අමාත්‍යාංශයේ ඒගොල්ලෝ 16 වෙනිදා දක්වා මමත් බලුවා ගෙදර ටික තහරන් ටිකක් ගලවලා ලක්ෂ 20ක් ගන්න පුළුවන් ඉන්නව පාපිසෝ රනිල්ගේ அதே எங்களுடைய பிறகு பாதுகாப்பு அமைச்சரிடம் ஓடிட்டார் வெளியால මේම සාධාරණ දුක් ගැනවිල්ලක් තියෙන මේක ටිකක් හොයලා බලන්න. அந்த நன்கொட தாங்கடான்னு கேட்டதுக்கு அடே இதுவா இன்றா நன்றி சபாநாயகர் கதிரையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் ஒரு 2 நிமிடம் தமிழில் கதைக்கலாம் என்று ஆசைப்படுறேன். திருகோணமலையில் எங்கள்ட பாதுகாப்பு அமைச்சரும் இருக்கிறார் ஒரியா அவர் வளமையாக ஹெட்செட் போடுறதுல ஹெல்மெட் தான் போட்டு கொண்டிருக்கவர் ஆவே அவருக்கு அது விளங்காத பாவம் இங்கே பார்த்து கொண்டிருக்கார் என்றால் திருகோணமலை வெறிகள் பிரதேசத்தில் அந்த மக்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறேன்னு போயிருக்கிறீர்கள் கொஞ்சம் போய் அந்த மக்களை வந்து கடைசியாக நன்கொடை கொடுக்குற டிஎஸ் வந்து அனசன்ட்டு சொல்லப்படுகின்ற முஸ்லீம் ஒரு டிஎஸ் ஒரு ஆள் டிவிஷனல் செக்ரட்டரி ஒரு ஆள் அந்த மக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி 3 பேரை சிறைக்குள்ளே போட்டுக்கிறீங்க. அந்த நன்கொடை தாங்கடான்னு கேட்டதுக்கு எவ்வளவு வெக்கமென்று ஜோதிச்சு பாருங்க. உங்களோட சபாநாயகர் அவர்களே அரசாங்கம் கொடுக்குற நன்கொடை ஏன் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டதற்காக 3 பேர் சிறைக்குள்ள இன்னும் 17 பேரை போலீஸார் தேடி கொண்டிருக்கிறார்கள். ராஜகாரிய பாதாகிரிமாண்டு வெக்கம். அதே எங்களுடைய பிறகு பாதுகாப்பு அமைச்சரிடம் ஓடிட்டார் வெளியால நல்ல நான் சில விடயங்களை சிங்களத்திலும் சொல்ல ஆசைப்படுகிறேன். கரு மூலாசன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் தமிழன், இனவாதம் பேச போகிறேன். நான் ஹிந்து, ஆனால் எனது கையில் பீடத்தால் கட்டப்பட்ட நூல் என் கையில் கட்டப்பட்டிருக்கிறது. மாநகர தேரர்கள் கட்டிய நூல் என் கையில் இருக்கிறது. விளக்கவில்லை. அஸ்கிரிய மகாநாயக்க பீடத்தாரை நான் சந்தித்தேன், பேசினேன், மக்களின் பிரச்சனைகள் பற்றி அவர்களோடு பேசினேன். இந்த அரசாங்கம் குறுகிய காலத்திற்குத்தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள். தமிழ் சிங்கள மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுத்து விட்டது. வீட்டில் உள்ள தகடுகளை அகற்றிவிட்டு 20 லட்சம் ரூபாவை பெறுவது பற்றி தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். 2 கூரை தகடுகளை அகற்றினேன். அதற்கு பணம் கிடைக்காது என்றுதான் சொல்கிறார்கள். வெட்கமாக இருக்கிறது. கூரை தகடு 1 என்றால் 10 லட்சம் என்று சொன்னார்கள். தலைவர் வருகிறார். தலைவர் வந்ததும் நாங்கள் வெளியில் போய் விடுவோம். அவர்கள் வருகிறார். என்னுடைய வீட்டில் இருக்கின்ற 2 கூரை தகடுகளுக்கு 20 லட்சம் ரூபாய் பெற முடியுமா? ஏன் இப்படி போய் சொல்கிறீர்கள்? எழும்பி ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி என்னோட பேசுங்கள். வெட்கமாக இருக்கிறது. உள்ளாடையை வழங்குவதற்கு கூட பணம் இல்லை இந்த நாட்டிலே. நீங்கள் உள்ளாடை இல்லாமல் வந்திருக்கிறீர்கள். நான் இந்து, நான் தமிழர். பிற சமயத்தாரை சென்று வணங்கினேன். சொல்வதற்கு கூட விரும்பவில்லை. சிலை வணக்கம் பழங்குடியினர் செய்யும் வேலை என்று சொன்னார்கள். சிங்கள நாடு, தமிழ்நாடு, முஸ்லிம் நாடு, இது ஒரு அழகான நாடு. டாக்டர் பெல்லன பற்றியும் பேச வேண்டும். டாக்டர் பெல்லன என்பவர் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. அவர் அரசியல் செய்கிறார். அதை அடித்து நான் சொல்கிறேன். ரணிலின் கேமை அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். வெட்கமாக இருக்கிறது. உங்களுடைய செயலாளர் 2020 பொருங்கள் 5 இயந்திரங்களை தேசிய வைத்தியசாலைக்கு பெற்றிருக்கிறார். 2210 மில்லியன் ரூபாய் செலவிலே. ஏமாசில் இருந்துதான் குமார விக்ரமசிங்க அவருக்கு ஒரு தொகையும் கிடைத்திருக்கிறது. பெல்லன அதற்கு எதிராக முறைப்பாடு செய்தார். பெல்லனையை அகற்றி விட்டார்கள். என்ன இந்த நாடு? நான் பாராளுமன்றில் இருக்கின்ற காரணத்தில் என்னை விலக்க முடியாமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று செல்லவும் முடியும். ஜனாதிபதி அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்திலே
என்னுடைய கையை பிடித்து, தம்பி என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் கூச்சல் போடுகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏழை மக்களுக்காக பேசுகிறேன் என்று சொன்னேன். கிராமங்களுக்கு போய் பாருங்கள், 225 பேரும் கேப் வாகனம் வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் அமைச்சர் இருக்கிறார், அவருக்கும் ரோட்டில் செல்ல முடியவில்லை. நாங்கள் துப்பாக்கியை தொங்க விட்டு கொண்டு செல்வோம், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எவருக்கும் பயமில்லை, எந்த ஒரு சிங்களவரும் என்னை கொல்ல மாட்டார், பயப்பட வேண்டாம், நான் கிராமங்களுக்கு செல்கிறேன். துப்பாக்கி தந்திருக்கிறார்கள், அதை வைத்துக் கொண்டு நான் செல்கிறேன். பாதுகாப்பு அமைச்சர் செல்கிறார். அங்கு அவர் செல்லும் போது அப்புடை சூழ 10 பாதுகாப்பு வீரர்கள். வெட்கமாக இல்லையா? உங்கள் தேசம் அல்லவா? நாங்கள் கிராமங்களுக்கு போகிறோம். வெள்ளன செய்த முறைப்பாடு விசாரிக்கப்பட வேண்டும். பிழை என்றால் பரவாயில்லை, நீங்கள் ரணிலை கைது செய்தீர்கள், வெள்ளனவை காப்பாற்ற முயற்சி எடுத்தீர்கள், வெட்கமில்லையா? ஒன்றன் செட்டோன் மருந்து 2 பேரின் உயிரை குடித்து விட்டது. உங்கள் வீட்டில் 2 பேர் இறந்திருந்தால் நீங்கள் இப்படி செய்வீர்களா? உங்களுடைய 2 பிள்ளைகள் மரணித்திருந்தால் இப்படி செய்வீர்களா? அப்படி செய்ய மாட்டீர்கள் தானே? அந்த அளவுக்கு செய்திருக்கிறீர்கள் இந்த நாட்டை. தயவு செய்து கோருகிறேன், எனக்கு வேண்டாம் அந்த பணம் எல்லாம். 50 லட்சம் தருகிறேன், 100 லட்சம் தருவதாக சொன்னீர்கள் தானே? தயவு செய்து அவர்களை சென்று பாருங்கள். சரி, எங்களுடைய அர்ஜுன அனுப்பினார், ஆகவே எங்களை அடிக்க வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய பேரை පිළිම වන්දනාව ගෝත්‍රික වැඩ කියලා. ඒ වගේ රට, ඒ වගේ තත්ත්වයට අපේ සිංහල රට, දෙමළ රට, මුස්ලිම් රට ලස්සන රටක් තල්ලු කර කර යනවා. මේ කරු මූලාසන මන්ත්‍රීතුමා තව එකක් කියන්න තියෙන්නේ ඩොක්ටර් බෙල්ලනක. මම මේ කෙලිම කියන්නේ ඩොක්ටර් බෙල්ලන කියන්නේ දෙකක් කාලයක් තවදී. thank you. ඩොක්ටර් බෙල්ලන කියන තනිකර දේශපාලනය කරන පුද්ගලයා. මම ඒක ෂුවරකට කියන්න. එයා කරන්නේ රනිල්ගේ ගේම් එක විතරයි එයා ගහන්නේ. හැබැයි ලැජ්ජාවේ බෑ. ඔගොල්ලොන්ගේ සෙක්‍රටරි 2020 මිලියන පොඩකින්ටකෝ මෙෂින් 5ක් කරන් තියෙනවා නැෂනල් හොස්පිටල් එකට මිලියන 210ක් වේදන් කරලා ඒ ලැබොරටරි එකට මෙෂින් එක. ඒක අරන් තියන්නේ හේමාස් එකේ. හේමාසගේ එයාට කට් එකක් ඇවිල්ලා තියෙනවා. කුමාර වික්‍රමසිංහ හිටපු නැෂනල් හොස්පිටල් ඩිරෙක්ටර්ට කට් එකක් ඇවිල්ලා තියෙනවා. ඒකට ගිහිල්ලා බෙල්ලණයා මේ කම්ප්ලේන් එකක් දාලා තියෙනවා. බෙල්ලණයා වයින් කරලා මාරටන්න වෙන කවුරුහරි ගිහිල්ලා අල්ලා යකෝ මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න නිසා අයින් කරන්න බැරුව ඉන්නේ ඕගොල්ලෝ. හරිද? දැන් මේ කවුරුහරි අල්ලා දූෂණ ගියා. අල්ලා දූෂණ කොමිටුවට ගියා. හෙට ලියුමක් කරනවා උඹලා ගෙදර බලයල්ලා කියලා. මට මේ ලැජ්ජාව මේ අපේ ජනාධිපතිතුමා එනවා කිව්වා. ආවොත් එයාට කියන්න. එයා මම ළඟදී ගිහලා මුණවස්සනකොට කිව්වා මගේ අත්ත මේම අල්ලලා මිරි කරලා මේ මල්ලි ඔයාට අයි ප්‍රශ්නේ අයියෝ වැඩිපුර සද්ද දාන්නේ පාර්ලිමේන්තුවේ. මට කිසි ප්‍රශ්නයක් නැහැ ජනාධිපතිතුමනි. මම කතා කරන්නේ තුප්පත් මිනිස්සු වෙනවට. ගිහිල්ලා බලන්න ගම්බල දැන් මේ තමුන්නාසලාට හෙල්මට් දාගෙනවත් යන්න පුළුවන්ද කියන්නකෝ. කැප් එක ගන්නවා 225ක්. හරිද? මෙතනින් අපේ මේ කවුද අපේ ආරක්ෂක නේද? මම දන්නේ නැහැ. පොලිස් ඇමතිතුමා ඉන්නවා. එයාටත් මේ පාරේ යන්න බැරි වෙලා මේ ඉන්නවා නේද? පාරේ යන්න බැරි. අපි නත් තුවක්කුව මේම දාගෙන යනවා. අපි දෙමළ මිනිස්සු හරිද? අපිට කාටවත් බෑ. හැබැයි එක සිංහල මිනිහෙක්වත් මාව මරන්නේ නැහැ. බය වෙන්න එපා. මම මේ පාරවල වල ගම්බල ගිහලා අවදිනවා. හැබැයි තුවක්කුව කරේ තියාගෙන මට ඒක බෑ. තුවක්කුව දීලා තියෙනවනේ ඔයගොල්ලෝ. ඒ නිසා අපේ වේරගෙන අපිට පුළුවන්. අපි ආරක්ෂක ඇමතිතුමා යනවා. මේ ඒගොල්ලෝට ගාස්ලා 10යි. ඊට පස්සේ ගාස්ලා 20යි. ලැජ්ජාවේ බෑන ඔයාලගේ රටනේ මේක. දැන් අපි යනවා ගම්බල ඔයාලට යන්න බැරියයි. පුළුවන් නම් යන්න මේ කරුණා කරලා අර බෙල්ලණියාගේ කම්ප්ලයින් එක කරුණා කරලා විමර්ශන කරලා බලන්න. විමර්ශන කරලා බලලා ඉවරලා මට තපරේස දෙන්න විමර්ශන කරලා බලලා ඉවරලා ඒක බාරදී නම් කමන්නේ. හැබැයි ඕගොල්ලෝ ගිහිල්ලා රනිල්ව දැම්මා කෝට්ස් එකේ ඊට පස්සේ බෙල්ලණියා බේරන්න ගියා. ඊට ලැජ්ජ වෙන්නේ නැද්ද? මේ ඔන්ඩෙන් සෙට්‍රෝන් බේත් එක ගහලා ළමයි දෙන්නේ මරලා තියෙනවා. හිතලා බලන්නකෝ ඔයාලගේ ගෙදර දෙන්නෙක් මරලා තියෙනවා නම් ඕගොල්ලෝ ඔම කරනවද? ඔයාලගේ දරුවෝ දෙන්නෙක් මරලා තියෙනවා ඕගොල්ලෝ ඔම කරනවද? අවසන් කරන්න මන්ත්‍රීතුමා. ඉවර කරන්න. එන්න මාරේක ඩිරෙක්ටර් එක එළවුවා. ඒ තරමට මේගොල්ලෝ ඕගොල්ලෝ ඒ රට මේ අපේ රටේ මේ ගෙනලා තියෙන්නේ. කරුණා කරලා ඉල්ලන්නම් මට නම් ඕනේ නැහැ
අර ලක්ෂ දෙකේ තගඩ සල්ලි. හැබැයි අර කෝඩි වහක් දෙන්නම් ලක්ෂ 50 දෙන්නම් 100 දෙන්න කිව්වනේ. ඒ මිනිස්සුව කරුණා කරලා ගිහලා පොඩ්ඩක් හම්බෙන්න. ගුටි ගන්න වෙනවා. හැබැයි කම්බෙන්න අපි බේරගන්න. අපේ නම කියලා අපි කියන්න ડોක්ටර් අර්චුනා යවුවා. ඒ නිසා ගහන්න එපා කියලා අපේ පක්ෂය කියලා බේරගන්න. කතාව අවසන් කරන්න ඉවර කරනවා. thank you. බොහොම ස්තුතියි මන්ත්‍රීතුමා. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.